ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு பருப்பு வறுப்பட்டதும் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே சாதம் வடிக்கும்பொழுது நான் உப்பு சேர்த்து தான் சாதம் வடிச்சிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சீவிட்டு வெறும் தேங்காவை நல்லா வெள்ளையாக நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது. சும்மா லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயத்தோடு சாப்பிடும்போது தேங்காய் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. இது கூட நீங்கள் முந்திரி வேணும்னா கூட சேர்த்துருக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் முந்திரியை சேர்த்து நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கலாம். முந்திரியும் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காவை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் இது கூட சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வடித்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு சாதத்தை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். சாதத்தில் உப்பு இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைனா இப்போவே கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். தேங்காவோடு சேர்த்து சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேங்காய் சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நான் கட் பண்ணியிருக்கேன். சமைக்கிற வரைக்குமே தண்ணியிலே போட்டு வைங்க உருளைக்கிழங்கு, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு கடாயில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை பாதி வேக்காட்ட அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போது நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிற ஸ்டேஜ். இப்போ கடைசியாக இது கூட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ மிளகுத்தூள் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்ம காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம்.
1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்துருந்தேன் நான் 3 உருளைக்கிழங்குக்கு. அதனால் இப்போது மிளகுத்தூள் வந்து நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குல இப்போ காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற மிளகுத்தூளில் தான் இருக்குது. 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூளை வந்து தூவி விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, 1 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிட்டோம்னாலே போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா போதும், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். மிளகுத்தூள் சேர்த்து நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா டேஸ்டியாக அதுவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். காலையில் டைமில் நீங்கள் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு மிளகு வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.